நான் குடுத்துறேன். ரிமூவ் குடுத்துறேன். நீங்க ரிமூவ் குடுத்துருங்க. ரிமூவ் குடுத்துட்டேன். ஹோம் 60K சம்பாதிக்கிறேன். ஆனாலும் மரியாதை இல்லம்மா. அதான் கஷ்டமா இருக்கு. விடுங்க ராதே, சரியா? அவங்க பழைய ஜென்ரேஷன் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சரிங்களா? இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாலும் மாத்த முடியாது அவங்க கேரக்டர். வினோத் ஒரு 1 மினிட் டிஸ்கனெக்ட் பண்ணிடாதீங்க, நான் ஜாயின் பண்றேன். கொஞ்சம் ராதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி வினோத். ரொம்ப தேங்க்ஸ் ஒரு 1 மினிட் டைம் கொடுத்ததுக்கு. என்னன்னா ராதி வந்து கொஞ்சம் ரொம்ப 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 டிப்ரெஷனா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. என்னன்னா இந்த கேஷ் ரிலேட்டடா அது பேசும்பொழுது அது எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது கிராமத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய தெரியும். அது ஆக்சுவலா சித்ராமா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி இந்த பிசி எஸ்சி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பிறந்தது மட்டும்தான் வந்து இலங்கையில இருந்தாலும் நான் வளர்ந்தது, படிச்சது, வேலை பார்த்ததெல்லாம் இந்தியாவில் என்றபடியா எனக்கு அங்கேத்த கலாச்சாரங்களும் அங்கேத்த சில விஷயங்களும் எனக்கு நல்லா தெரியும். அப்ப இவங்க வந்து என்னன்னா அந்த கேஸ்ட் ரீதியா வந்து கொஞ்சம் இதானபடியா நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ராதிக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன் ராதி. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைச்சிச்சு அப்படின்னா சூரியனுக்கு வந்து வலிக்குமா இல்ல நாய்க்கு வலிக்குமா? அந்த மாதிரி உங்க மாமியார நீங்க என்ன நினைச்சுக்குங்க, ஒரு நாய்ன்னு நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். நீங்க சூரியன். அப்ப அவங்க என்ன சத்தம் போட்டாலும் அதை பத்தி நீங்க பெருசா கேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்க பக்குவப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படிங்கிறத யோசிக்கிறத காட்டிலும் நீங்க பாப்பாவை இப்ப வந்து வளர்க்கணும். உங்களுக்கு வந்து இனிமே வந்து ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானம் வந்துருச்சு. நீங்க முன்னேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கீங்க. அவங்க நல்லபடியா வளர்க்கணுன்ற யோசனையில இருக்கீங்க. அப்ப நீங்க இவ்வளவு டிப்ரெஷன் ஆனீங்க அப்படின்னா அவங்களை எப்படி வளர்க்க முடியும்? அப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பெட்டர் என்ன செய்யணும் அப்படின்டா, அவங்க பேசுறத காதுல விழுத்தாம ரதி நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைங்களை வளர்க்கறதுல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. சொன்னா யோசிக்க ஆரம்பிச்சா ஏன் பிள்ளைய நான் சரியா வளர்க்க மாட்டேன்? ஏன் அது இப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த லைன் புரியல சித்ராமா. அது என்ன சொல்ல வராங்க அவங்க? சொன்னேன் யோசிக்க ஆரம்பிச்சா பிள்ளைய வந்து சரியா வளர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. யோசிக்க ஆரம்பிச்சா இல்ல, நீங்க வந்து அப்படி அப்படி யோசிக்காதீங்க ராதி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னுமே புரியல. அதாவது உங்க மாமியார் என்ன பேசினாலும் அதை கேர் பண்ணாதீங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. உங்களுடைய பாஷையில தான் நான் பேசுறேன். உங்களுக்கு அது ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க உங்க உங்க லைஃப மூவ் பண்ணி போங்க. வாழ போறது ஒரு சின்ன லைஃப். ரொம்ப ஷார்ட் தான். ரொம்ப பெரிய வாழ்க்கை கிடையாது. அப்போ உங்க விருப்பப்படி உங்க சந்தோஷத்துக்கு நீங்க வாழுங்க. நீங்க ஒண்ணும் கெட்டது செய்யல. நீங்க வேற எந்த தவறும் செய்யல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஜெனரேஷன் வேற, நம்ம ஜெனரேஷன் வேற, இனி வரப்போற ஜெனரேஷன் வேற. இப்ப சித்ராம்மா கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. நானும் இன்னும் 4 வருஷத்துல ஒரு மருமக வரப்போறா அப்படின்ட்டு. அப்ப சித்ராம்மாவோட ஜெனரேஷன்ல இருந்த மருமகளுக்கும் சரி, இப்ப வர மருமகளுக்கும் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஐயோ ரதி, நான் உங்களை வந்து உங்க லைஃப பத்தி நான் யோசிக்க சொல்லல ரதி. நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, உங்க மாமியார் பேசுறத நீங்க காதுல வாங்கிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அத நீங்க அதாவது நமக்கு வந்து எது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு, ஒருத்தர் நம்மள ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள திருப்பி வந்து ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நம்ம அவங்க மேல ரிவெஞ்ச்